வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருப்போம். அதை தொடர்ந்து நேற்று பார்க்க போனோம்னா மத்திய அரசுலேருந்து கிட்டத்தட்ட 12,000 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா வங்கி அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட போகிறதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இதில் நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இந்த ரூபாய் 12,000 ரூபா வங்கி அக்கௌண்ட்டில் வரப்போகிறதா இருக்கட்டும், தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு சிறப்பான திட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா இப்போ பெண்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வர இருக்குது. ஸோ அதில் என்னென்ன தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக நம்ம சேனல் கமெண்ட்லேயே எங்களுக்கு 3 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி கிடைச்சாலே போதும், நாங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதுவரை எல்லா தேர்தல் அறிவிப்புகள்லையும் அவங்களோட வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் இந்த நகைக்கடனாக இருக்கட்டும், கல்வி கடன், சுய உதவி குழு கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுத்த அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி கொடுக்காதது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை பார்த்தீங்கன்னா உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம குறிப்பாக பார்க்க போனோம்னா இனிவே எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மக்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகளை அது தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12,000 ரூபா வங்கி அக்கௌண்ட்ல செலுத்தப்படும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உறுதியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லையும் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த போறதாகவும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனவே எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன், சுய உதவி குழு கடன், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வரும். அதை தொடர்ந்து இந்த 12,000 ரூபா யார் யாருக்கு கொடுக்க போறாங்க, எப்படி பார்த்தீங்கன்னா வங்கி அக்கௌண்ட்ல செலுத்த போறாங்க, அனைவருக்கும் இது கிடைக்க போகுதா இல்ல தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ எனவே அந்த தகவல் தெரிய வந்தா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வரது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.